Hi friends, this is Puviyarasi's kitchen. Today recipe rose badam pista milk. First rose milk பார்க்கலாம். 3/4 லிட்டர் பால் தண்ணி சேர்க்காம எடுத்துருக்கேன். கை விடாம கிண்டுங்க, அப்பதான் ஏடை படியாது. ஏடை படிஞ்சிருச்சுன்னா ரோஸ் மில்க் குடிக்க நல்லா இருக்காது. ஏடை படியாம பார்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1/2 ஸ்பூன் சர்க்கரை உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடலாம். 3/4 லிட்டர் பால் 1/2 லிட்டர் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். கொஞ்சம் சுண்டிச்சுன்னா நமக்கு நல்ல டேஸ்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். நமக்கு ஏடை படியாமல் இருக்க கைவிடாமல் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள். ரோஸ் மில்க்குக்கு கண்டிப்பாக ஏடை படியக்கூடாது, அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். 1 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் ஆட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள் கூலிங்காக. நெக்ஸ்ட் பாதாம் பால். கூல்ட்ரிங்காகவும் எடுத்துக்கலாம், ஹாட்டாகவும் எடுத்துக்கலாம். ரெண்டுக்கும் சேம் மெத்தட் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 3/4 லிட்டர் பால் தண்ணி சேர்க்காமல் சுட வச்சுருக்கேன். கை விடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா ஏடை படியும். ஏடை படிஞ்சால் நல்லா இருக்காது. நான் பாதாம் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். தோல் எடுத்துகிட்டு ஜாரில் சேர்த்து 2 ஸ்பூன் பால் சேர்த்து நரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கூல்ட்ரிங்க் குடிக்கும் போது அங்கேயும் பாதாம் டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு. அரைச்ச விழுதை சேர்த்து 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3/4 லிட்டர் பால் சுண்டி 1/2 லிட்டர் அளவுக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாதாம் எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். எசன்ஸ் எப்பயுமே பார்த்து தான் ஆட் பண்ணணும். குங்குமப்பூ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். குங்குமப்பூவே நல்ல கலர் கொடுக்கும் நமக்கு. பாதாம் பால் ரெடி. சூடாகவும் என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு கூலிங்காக வேணும்னா ஃப்ரிட்ஜில் 30 மினிட்ஸ் வச்சுட்டு சர்வ் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஹெல்த்தி பாதாம் பால் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பிஸ்தா பால். 1/2 லிட்டர் பால் தண்ணி சேர்க்காமல் எடுத்துக்கோங்க. ஏடை படியாமல் இருக்கிறதுக்காக கிண்டிக்கிட்டே இருக்கணும். பால் சூடாகும் போதே கிண்ட ஆரம்பிச்சிடணும், அப்போ தான் நமக்கு ஏடை படியாது. 5 பிஸ்தா தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்ததை எடுத்துட்டு ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் பால் சேர்த்து நரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. நல்லா ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், தேவையான அளவு சர்க்கரை, நான் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 3/4 லிட்டர் பால் 1/2 லிட்டர் வந்ததும் பிஸ்தா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கலர் அதிகமாக வேணும்னு கலர் அதிகமாக சேர்த்துக்க வேணாம், உடம்புக்கு நல்லதில்லை. லைட்டாக சேர்த்துக்கோங்க, சும்மா ஒரு கலருக்கு. பிஸ்தா பால் ரெடி. நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டன் டச் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.